பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அனுபவ நிலங்களுக்கு அரசு பட்டா வழங்க வேண்டும், குடிமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ சின்னதுரை, விவசாய தொழிலாளர் சங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுவேன்னாரு. அதை பற்றி அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அதே போல் எங்களுக்கு 2014 விவசாயம் வாங்கிய பெரிய விவசாயம் கடன் தள்ளுபடி பண்ணாமல் இருக்குது. எங்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெவன்யூக்கு போய் சொல்கிறாங்க, ரெவன்யூக்கு போட்டால் போலீஸ் போய் சொல்கிறாங்க. விவசாயிக்கு நியாயம் கிடைக்கலை. கடலூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரசின் பல்வேறு வகையான அரசு நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு வகை மாற்றம் செய்து பட்டா வழங்கிடவும், வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு வீட்டுமனை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டுமனை பட்டா கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதே போல ஏற்கனவே குடியிருக்கிற வீடுகளுக்கு இன்னும் பட்டா இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பட்டா வழங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை அரசாங்கம் மீட்டு அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த நிலம் அந்த பஞ்சமி நிலம் என்பது, அந்த நிலம் 12 லட்சம் ஏக்கரை மீட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் இப்போதும் நிவாரணம் கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் ஜி.ஆர். சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் ஜி.ஆர். சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நிர்வாகம் சார்பில் ஜி.ஆர். சுவாமிக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு 1 லட்சம் பனை விதை நடும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக திருத்துறைப்பூண்டி வேலூர் ஆற்றங்கரை முதல் பாமணி ஆற்றங்கரை வரை சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு கரைகள் இருபுறங்களிலும் 6000 பனை விதைகளை நடவு செய்தனர். இதில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் 4 பள்ளிகளிலிருந்து சுமார் 150 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பணியை நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் அரியலூரில் மாணவர்களுக்கு இலவசமாக நோயாளிகள் பராமரிப்பு குறித்த துவக்க விழா நாராயணி மருத்துவமனையின் இயக்குநர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதனை அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதில் கிராமப்புற மாணவர்கள் 50 பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு முழுவதும் இலவசமாக கல்வி அளிக்கப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆவணியாபுரம் சிம்ம மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி மற்றும் சீனிவாச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். திருப்பூர் பூ மார்க்கெட்டிற்கு அவிநாசி, சத்தியமங்கலம், திண்டுக்கல், நிலக்கோட்டை ஆகிய இடங்களிலிருந்து சாதாரண நாட்களில் 5 முதல் 7 டன் பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுவது வழக்கம். இந்நிலையில் ஆயுத பூஜையை முன்னிட்டு சுமார் 15 டன் பூக்கள் கொண்டு வரப்பட்டது. இதில் மல்லிகைப்பூ 1600 ரூபாய் முதல் 1800 ரூபாய் வரையும், முல்லை 1000 ரூபாய்க்கும், வெள்ளை முல்லை 800 ரூபாய்க்கும், செவ்வந்தி 400 ரூபாய்க்கும் விற்பனையானது. மேலும் இந்த ஆண்டு 30 டன் பூக்கள் விற்பனையாகும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு தகவல்கள் அடங்கிய இன்ஸ்டாகிராம் வீடியோ தொகுப்புகள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. 23வது பதிப்பாக வெளியிடப்பட்ட இந்த விழிப்புணர்வு வீடியோ தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் வெளியிடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த அண்ணாநகர் பகுதியில் புகுந்த குட்டி யானை ஒன்று விவசாய நிலத்தில் உள்ள வாழை மரங்கள் மற்றும்
தென்னை மரங்களை சேதப்படுத்தியது. மேலும் சொட்டு நீர் பாசன பைப்புகளையும் உடைத்து சேதம் செய்துள்ளது. இந்நிலையில் யானைகள் விவசாய நிலங்களுக்கு வராதவாறு வனப்பகுதியை ஒட்டி தடுப்புகள் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.